ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இது பார்த்தோம்னா ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கிறீங்க, வண்டியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு வண்டி வந்து இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுவோம், பக்கத்தில் ஏதாவது மெக்கானிக் செட் இருக்கான்னு பார்ப்போம். பக்கத்தில் மெக்கானிக் செட் இல்லாத பட்சத்தில் இந்த வண்டியை வந்து எப்படி நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து இந்த வண்டியை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 30 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வரலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் வந்து என்ஜின் ஆயில் மட்டும் மாற்றுற மாதிரி வரும். மேக்ஸிமம் வந்து வண்டி சீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தாவே நீங்கள் இன்ஜின் ஆயில் வந்து கரெக்டான டைமில் மாற்றலாம் அப்படின்னா தான் அந்த மாதிரி ஆகும். ஸோ வந்து நீங்கள் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தாராளமாக ஒரு 30 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டிட்டு வரலாம். ஆனால் 30 கிலோமீட்டருக்கு அப்புறமா நீங்கள் வந்து இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றுற மாதிரி வரும். மற்றபடி நீங்கள் இன்ஜினை பிரித்து வேலை செய்யணும் அவசியம் கிடையாது. இன்ஜின் ஆயில் மாற்றினா போதுமானது. ஸோ இது எப்படி வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தோம்னா நீங்கள் வண்டியில் இருக்கிற டூல்ஸே போதுமானது. ரெண்டாவது பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஆயில், அது எந்த ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல, மொத்தத்தில் ஒரு ஆயில் தேவைப்படும். அது தேங்காய் ஏதோ ஒரு ஆயில், அது வந்து நீங்கள் வண்டியில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் வீடு இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆயில் பாக்கெட்டு 1 ரூபா 2 ரூபா பாக்கெட்லாம் வைக்கிறாங்க. ஸோ அது மாதிரி வாங்கி நீங்கள் வண்டியில் வைக்கிறது பெட்ரு. ஸோ இது எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நீங்கள் கிக்கரை நீங்கள் அழுத்த முடியாது. கிக்கரை வந்து ஃபுல் டைட் ஆயிரும். ஏன்னா நம்மளுக்கு பிஸ்டன் மூவ்மெண்ட் இருந்தால் தான் கிக்கரை வந்து இறங்கும். பிஸ்டன் வந்து ஆயில் இல்லாமல் வந்து பிஸ்டன் என்ன ஆகும் அப்படின்னா, பிஸ்டன் பிடிச்சிக்கும். ஆயில் இல்லாமல் ஜாம் ஆகி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா கிக்கரை வந்து நீங்கள் அழுத்த முடியாது. கிக்கரை லைட்டாக ஏறி நின்னா கூட நீங்கள் கிக்கர் இறங்காது. அந்தளவு ஃபுல்லாக டைட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இந்தளவு கிக்கரை வந்து இப்போ நான் வந்து இந்தளவு கூட அழுத்த முடியாது. ஃபுல்லாக டைட்டாக ஏறி நின்னா கூட இறங்காது. ஸோ அந்தளவு வந்து நீங்கள் வெயிட்டு கொடுத்து அழுத்தினா கூட இறங்காது, அந்தளவு பிடிச்சிக்கும். ஸோ ரெண்டாவது நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணாலுமே உங்களுக்கு வண்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த சிம்சம் ஸ்டார்ட் ஆகும். சும்மா லைட்டாக அந்த சவுண்டு மட்டும் கேட்கும். ஸ்டார்ட் ஆகிற சவுண்டு கேட்டு தான் ஆஃப் ஆயிரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பிஸ்டன் பிடிச்சினா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ஸோ மேக்ஸிமம் இது வந்து ஆயில் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்காது. ஓகே, நம்ம வந்து இப்போ எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற இதுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து ப்ளக்கை வந்து கழட்டி விட்ருங்க. உங்களுக்கு வண்டியிலே வந்து டூல்ஸ் இருக்கும். இப்போ வண்டியிலே பார்த்தோம்னா டூல்ஸ் கொடுத்துருப்பான். ப்ளக் கட்டுற ஸ்பேனர் அண்டு வந்து திருப்புளி அண்டு வந்து ஸ்பேனர் எல்லாமே கொடுத்துருப்பான். 10 பண்டு ஸ்பேனர் எல்லாமே கொடுத்துருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளக்கை வந்து கழட்டிக்கலாம். ப்ளக் ஸ்பேனர் போட்டு ப்ளக்கை வந்து கழட்டிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எப்படி வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன இது ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து பிஸ்டனை வந்து ஃப்ரீ பண்ணி விட்றோம். பிஸ்டனை வந்து பிடிச்சிருக்கோம், ஜாமானாகவே பிஸ்டனை வந்து மூவ்மெண்ட் ஆகாமல் பிடிச்சிருக்கோம். அந்த பிஸ்டனை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இந்த மெத்தடை பார்த்தோம்னா எல்லா வண்டிகளுமே யூஸ் ஆகும். எல்லா வண்டிகளுமே இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளக் ஸ்பேனரை போட்டு ப்ளக்கை வந்து நம்ம கழட்டிக்கலாம். கழட்டிட்டு நான் எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, வந்து இப்போ ப்ளக்கை கழட்டியாச்சு. ப்ளக்கில் வந்து ரொம்ப உங்களுக்கு கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து திருப்புளி வச்சு கடைசியாக கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது தேவையில்லை, அது க்ளீன் பண்ண தேவையில்லை, அது விட்டுருங்க. இப்போ மெயினாக வந்து இது தான் வந்து கவனிக்க வேண்டியது. ஸோ இப்போ வந்து ப்ளக்கை கழட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளக்குக்குள்ளே நம்ம ஆயில் வந்து விட போகிறோம். ஸோ வந்து நான் வந்து சாம்பிளுக்காக இது வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் வந்து 1 ரூபா 2 ரூபா பாக்கெட்டு வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்காங்க. டூல்ஸ் பையிலே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த டைமில் போய் இங்கேயும் நம்ம அவசரத்துக்கு பக்கத்தில் கடைங்க இருந்தால் வாங்கிக்கலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து வாங்க முடியாது. வீடுங்க இருந்தால் கூட வாங்கிக்கலாம். வீடுங்களும் இல்லாத பட்சத்தில் ஒரு ஏரியாவில் மாட்டிக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஆயில் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ வந்து இந்த மாதிரி ஆயில் வந்து டூல்ஸ் பையிலே வாங்கி வச்சுக்காங்க. வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ நான் ஒரு பேப்பரை வந்து கரெக்டாக நம்ம ப்ளக்குக்குள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி கிழிச்சு உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 4-5 சொட்டு ஆயில் வந்து நம்ம இதில் விட போகிறோம். ஸோ அது வந்து தேங்காய் தான் விடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ எந்த ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து லூப்ரிகேஷன் ஆகணும், அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பிஸ்டன் வந்து உள்ளே பிடிச்சிட்டு இருக்குதுல, அது வந்து ஃப்ரீ ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக நம்ம இதோட இப்போ ஆயில் விட்டோம்னா டேரெக்டாக பிஸ்டனில் போய் இறங்கும். பிஸ்டனில் போய் இறங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஸ்டன் சைடில் வந்து பிடிச்சிட்டு இருக்கிறது வந்து ஃப்ரீ ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆயில் வந்து ஒரு 4-5 சொட்டு
கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட அதிகமாக விட்டுக்காங்க, இல்லை ஒரு 5-6 சொட்டு விட்டாவே போதுமானது தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஃப்ரீ பண்ணி விட்ருவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் போயிட்டு நீங்கள் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை பக்கமாக எனக்கு ஆயில் கிடைக்கிது ஸ்டோரில் அப்படி இருந்துச்சுன்னா பக்கமாக கூட ஆயில் மாற்றிக்கலாம். ஓகே, நான் வந்து இப்போ ஆயில் விட்டாச்சு. இப்போ நான் டைட் வச்சுக்கிறேன். டைட் வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் கிக்கரை வந்து எதுவுமே பிடிச்சிட்டு தான் இருக்கும். கிக்கர் மேலே லைட்டாக கொஞ்சம் ஹெவியாக வச்சு அழுத்தினீங்க, ஒரு தம்மு கொடுத்து அழுத்தினீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆகிக்கும். ஒரு டைம் ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிக்கும். நீங்கள் கிக்கர் போட்டே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், செல்ஃப் ஸ்டார்ட் போர்டு கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, வந்து நம்ம டைட் வைக்கிறேன். டைட் வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் ஃபிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அந்த ஒயரை ஃபிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, டைட் வச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபுல் டைட் வச்சுட்டு ப்ளக் ஒயரை மாட்டிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ கடைசியாக என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் வந்து கிக்கரில் அழுத்தும் போது ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் போடாதீங்க, கிக்கர் அழுத்துங்க. கிக்கரில் அழுத்தும் போது நல்லா தம் கொடுத்து ஒரே ஒரு அடி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிக்கரை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஆகிரும். அப்புறம் கிக்கர் ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, இந்த முறையில் ஸ்டார்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் மெக்கானிக் ஷாப்பில் ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்கள் பக்கமாக ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ஆயில் வந்து ஸ்டோர் கிடச்சிரும். ஆயில் ஸ்டோரில் வாங்கி நீங்கள் ஆயில் மட்டும் மாற்றிக்கோங்க. நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கோங்க. இல்லை மெக்கானிக் ஷாப் எனக்கு தெரியல, ஆயில் மாற்ற தெரியல அப்படின்னா நீங்கள் மெக்கானிக் ஷாப்பில் விட்டு ஆயில் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா மாற்றி விட்ருவாங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி நீங்கள் வந்து இன்ஜினை பிரித்து வேலை செய்யணும் அவசியம் இல்லை. இன்ஜினை பிரிக்கும் உடனே வந்து இன்ஜின் பிரித்து வேலை செய்யணும், 4000 இன்ஜின் ஜாம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே தேவையில்லை. ஆயில் மட்டும் ஒரு 300 ரூபாய்க்கு ஆயில் மட்டும் வாங்கி ஊற்றிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம், கிக்கரும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டுமே ஃப்ரீ ஆகும். ஓகே, பார்த்தோம்னா இதில் என்ன முக்கியமாக நம்ம செய்ய போகிறோம்னு பார்த்தோம்னா, நம்ம ஆயில் மட்டும் நம்ம வாங்கி ஸ்பேர் வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லைனாலும் மற்ற வண்டி வச்சுருக்கிறீங்க, பைக் வச்சுக்கிறீங்களா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ அதனால் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.